கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். 15 யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ளப்படக்கூடிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கேட்க வேண்டுமானால் ஆண்டவர் 2 கண்டிஷன்ஸை இங்கே சொல்லுகிறார். இட் இஸ் அ ப்ராமிஸ், பட் இட்ஸ் அ ப்ராமிஸ் வித் த கண்டிஷன்ஸ். இது வாக்குத்தத்தம், ஆனால் இந்த வாக்குத்தத்தத்திலே ஒரு நிபந்தனை உண்டு. இந்த நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துடைய வார்த்தை எங்களுக்குள் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அது எப்படி என்று ஒருவேளை ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். How it is possible? நான் எப்படி அந்த கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கிறது என்னுடையதான காரியங்கள் என்ன, நான் எப்படி நிலைத்திருப்பது என்றால், இட் இஸ் டாக்கிங் அபவுட் a ongoing relationship. தேவனோடு இருக்கிறதான ஒரு தொடர்ச்சியான ஒரு நல்ல உறவு, எப்பொழுதும் இருக்கிற ஒரு தொடர்பு, unbreakable relationship, connections. இட்ஸ் ஆன்கோயிங் ரிலேஷன்ஷிப். என்றைக்காவது ஒரு நாள் அவரிடத்தில் பேசுவது, அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிப்பது என்பதல்ல. ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கூட வைத்திருக்கிற ஒரு தொடர்பு ஒன்று உண்டே. பவுல் சொல்லும்போது ஆவியிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆவியானவருக்குள் நாம் நடந்து கொள்ளுவது, ஆவியானுடைய படி நடந்து கொள்ளுவது. ஸோ அவருக்குள் நிலைத்திருப்பது என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான ஒரு இடையூறு இல்லாத, துண்டிக்கப்படாத ஒரு உறவை தான் அபைடிங் இன் கிரைஸ்ட், நிலைத்திருப்பது என்பது. அது மாத்திரமல்ல, அவரோடு கூட நடப்பது, ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடப்பது. அவரோடு கூட நடப்பது என்பது என்னவென்றால், ஆண்டவர் எங்கே போகிறாரோ அங்கே போவது. நான் போகிற இடத்திற்கு ஆண்டவர் வர வேண்டும். அப்படி என்றால் இது எல்லா இடத்திலுமே சாத்தியமா? வேதத்தில் ஆமோசிலே வாசிக்கிற 3:3 இருமனம் ஒருமைப்படாமல் 2 பேரும் சேர்ந்து நடக்க முடியாது. நான் இன்னொரு மனிதனோடு நடக்க வேண்டுமானால் அந்த மனிதனை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே போல கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே நடப்பதற்கு 2 பேருடைய மனமும் ஒத்துப்போக வேண்டும். ஸோ அதுதான் நடப்பது, அவரோடு கூட நடப்பது. இட்ஸ் a steady faithful walk. மூன்றாவதாக, அவருடைய சமூகத்திலே நிலைத்திருப்பது. எப்படி? அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவரை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை நாம் கீழ்ப்படிதலிலே வெளிப்படுத்துகிறோம். அது தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்க பண்ணுகிறது. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருத்தல் என்பது. இது முதல் கண்டிஷன்ஸ். இந்த மூன்றையும், இந்த நிலைத்திருக்கிற காரியத்தை முதலாவது நாம் நிறைவேற்ற வேண்டும். அதோடு அல்ல, அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்க வேண்டும். நான் வேதத்தை படிக்கிறோம் அல்லவா, வேதத்தை தியானிக்கிறோம் அல்லவா, ஜெபித்தால் மாத்திரம் போதாது, ஆண்டவரிடத்தில் கேட்டு விட்டோம் என்று அது மாத்திரம் போதாது. அவர் என்ன நம்மிடத்தில் செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்து காண்பிக்க வேண்டும். எப்படி? ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நான் சீரியஸாக, ஆழமாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றுக்கு கடமைக்கு படித்தேன் என்பதல்ல, நான் வேதத்தை தியானிக்க வேண்டும். அது என்ன, ஆண்டவர் இடத்தில் என் மூலமாக என்ன சொல்லுகிறார், இடத்தில் என்ன சொல்லுகிறார், அசை போடுவதை போல அந்த வார்த்தையை நான் கவனமாக படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதை மறந்துவிடக்கூடாது. அது எனக்கு ஒத்து வராது என்று அல்ல. Whether it is a difficult assignment, task, but I want to take it so seriously. அதுதான் அவருடைய வார்த்தை எனக்குள்ளே நிலைத்திருப்பதனுடைய அடையாளம். இரண்டாவதாக, ஆவியானுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வரும் பொழுது அது அதிகமாக எனக்குள்ள இருக்கிற என்னுடைய என்கிறதான அந்த என்னுடைய கற்பனை, என்னுடைய சொப்பனம், என்னுடையதான நோக்கம் என்கிற ஒரு கோட்டையை நாம் வைத்திருக்கிறோம் அல்லவா, அதை அது உடைக்கும். That will break my desire, it's my dreams,
இட்ஸ் மை மவுண்டன், என்னுடைய மலை, என்னுடைய கோட்டை, அது எப்படிங்கிறது எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையானது உடைத்து அந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய விருப்பம், கிறிஸ்துவனுடைய சித்தம், கிறிஸ்துவனுடைய நோக்கத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை அது உருவாகுவதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன் அல்லவா. இட்ஸ் நாட் மை டிசைர், ஹிஸ் டிசைர். இட் இஸ் நாட் மை ட்ரீம், இட்ஸ் காட்ஸ் ட்ரீம். இட்ஸ் நாட் மை டிசிஷன், இட்ஸ் காட்ஸ் டிசிஷன். என்னுடைய சித்தம் அல்ல, கர்த்தருடைய சித்தம் என்பதை விட்டு கொடுக்கிறேன் அல்லவா. அதுதான் கிறிஸ்துடைய வார்த்தை எனக்குள் நிலைத்திருக்கிறது என்பதன் அடையாளம். ஸோ முதலாவது தேவனுடைய வார்த்தையை நான் டீப்பாக சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய விருப்பம் அல்ல, கர்த்தருடைய விருப்பம் உருவாகுவதற்கு அந்த வார்த்தைக்கு நான் விட்டு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை முற்றிலுமாக என்னை, அது என்னுடைய டாமினன்ட், இட் கம்பேர்ஸ் ஆஃப் காட்ஸ் ஹார்ட், அதுதான் என்னை நடத்த வேண்டும். அந்த வார்த்தையின்படி நடக்கிறவன், வேதம் சொல்லுகிற இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கிறவன் பாக்கியவன். அப்படி என்றால் என்னோட முழு வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையின்படி தான். நான் அந்த வார்த்தை சொன்னால்தான் நான் செய்வேன், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நான் செய்வேன் என்று சொல்லி முற்றிலுமாக அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கம்பாஸ், ஒரு பங்காக மாறுகிறதே, அதுதான் கிறிஸ்துடைய வார்த்தை எனக்குள் நிலைத்திருப்பதன் அடையாளம். ஸோ கிறிஸ்துவுக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் த்ரூ த ரிலேஷன்ஷிப். அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது என்னுடைய கீழ்ப்படிதன் மூலமாக. இந்த ரெண்டும் சேரும்போது என்னுடைய ஜெபத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. என்னவென்றால், நான் என்னுடைய தேவைக்காக, என்னுடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் போவதில்லை. அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சு என்னவோ அதை தான் ஆண்டவரிடத்தில் நான் முதலாவது கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்படும் போது அதோடு கூட கர்த்தர், நான் என்னுடைய தேவையை சொல்லுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அதை கேட்கிறார். கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் முன்னதாகவே. He knows before even what we need. நம்முடைய தேவை என்ன என்பதை கர்த்தர் தெரியும் அவருக்கு. அவர் சந்திக்க வல்லவர். வேதம் சொல்வதை கவலைப்படாதீங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் முதலாவது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் முதலாவது நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், வார்த்தை எனக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வேண்டுதல் எனக்குள்ள இருக்கிற வேண்டுதல் அவருக்குரியதாய் மாறிவிடுகிறது. அவர் மகிமை தரும்படி, அவருக்கு மகிமை உண்டாகும்படியாக தன்னுடைய வாழ்க்கை மாறிவிடுவதனால் நான் என்ன காரியத்தை கேட்டாலும் அவருடைய மகிமைக்காக நான் கேட்பதனால் கர்த்தர் அதை தருகிறார். அதோடு கூட இந்த பூமிக்குரிய என்னுடைய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதுதான் சத்தியம், அதுதான் வேதத்தில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வாக்குகள். ஸோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அந்த வாக்குகளை நிறைவேற்ற வேண்டுமானால் இவைகளை நீங்கள் கடைபிடிங்கள். இப்படி வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.